ஸ்பைருலினா எனப்படும் சுருள் பாசி உற்பத்தி தொழிலை அவரவர் வசதிக்கேற்ப செய்ய முடியும் என்பதே அதன் சிறப்பம்சம். சில ஆயிரம் சதுர அடியில் சில லட்சம் ரூபாய் முதலீட்டுடன் இதை தொடங்க முடியும். இதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் இதைவிட சிறிய அளவிலும் கூட தொடங்க முடியும். வீட்டின் மொட்டை மாடிகளில் கூட சிறிய தொட்டிகளை வைத்து சுருள் பாசி வளர்க்க முடியும். இது ரொம்ப தூரத்துக்கு நம்ம ஆழமான தொட்டிகளில் தண்ணி வைக்க வேண்டியதில்லை. 20 சென்டிமீட்டர் தான் தண்ணி வைக்க போகிறோம். அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அவங்கள மட்டும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ரொம்ப வெயிட்டும் ஏற்ற வேண்டியதில்லை சார். சின்ன சின்ன பாலித்தீன் தொட்டிகளில் வச்சு மரக்கட்டைகளில் வச்சுட்டு ஒரு சின்ன தொட்டி மாதிரி அமைச்சு நம்ம ஒரு 20 சென்டிமீட்டருக்கு உண்டான தொட்டிகள் அமைச்சு ஒரு 30 சென்டிமீட்டருக்கு உண்டான தொட்டிகள் அமைச்சு அதில் 20 சென்டிமீட்டருக்கு தண்ணி வைக்க போகிறோம். அதனால் மாடிகள்லையும் வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மாடிகள் வளர்க்குறதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே சூரிய ஒளி நேரடியான சூரிய ஒளி தாக்கத்தை குறைக்கும். சுருள் பாசி என்பது தண்ணீரில் வளரும் நுண்ணிய தாவரம். எனவே இதை உற்பத்தி செய்ய ஓரளவு தண்ணீர் வசதியுள்ள இடம் தேவை. மேலும் சுருள் பாசி சிறப்பாக வளர்வதற்கு நல்ல வெயிலும் அடிப்படை தேவையாக உள்ளது. சுற்றுச்சூழல் மாசற்ற, தூசுகளற்ற சுத்தமான சூழல் விரும்பத்தக்கது. இத்தொழிலில் ஈடுபட விரும்புபவர்கள் முதலில் வீட்டிலேயே சிறிய அளவில் செய்து விற்க முடியும். இதில் கிடைக்கும் அனுபவத்தை கொண்டு பிறகு தொழிலை விஸ்தரிக்க முடியும். மேலும் சிறிய அளவில் இத்தொழிலை செய்ய மூலப்பொருட்களின் தேவையும் குறைவாகவே உள்ளது. குறைந்த அளவில் ஒரு 3000-5000 ரூபாய் இருந்தால் கூட அதை வீட்டில் அவங்க செய்ய முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், அதாவது வளங்களை வைத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாக ஸ்பைருலினாவுக்கு வளர்வதற்கு ஒரு தொட்டி தேவை. அதை நம்ம வீட்டிலேயே நம்ம தயார் செய்ய முடியும். அப்புறம் அதை கலக்கி விடுவதற்கு துடுப்பு, அதுக்கப்புறம் அதை பிழிந்தெடுப்பதற்கு இடியாப்பக்கட்டை அச்சு, அப்புறம் பிளாஸ்டிக் வாளி, இதுதான் நமக்கு பயன்படும். ஸ்பைருலினாவை ஃபில்டர் பண்ணி வடித்தெடுப்பதற்கு ஸ்க்ரீன் பிரிண்டிங் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த மெஷ் வாங்கிட்டு நம்ம பயன்படுத்த முடியும். சுருள் பாசி உற்பத்தியில் முதல் முக்கியமான மூலப்பொருட்கள் தாய்ப்பாசிகள் தான். சிறந்த முறையில் சுருள் பாசி வளர்க்கும் இடங்களில் இருந்து இதை பெறுவது அவசியம். தாய்ப்பாசியை தண்ணீர் தொட்டியில் விடும் முன் சில முக்கிய பொருட்களை அதில் கலக்க வேண்டும் என கூறப்படுகிறது. இதில் என்னென்னலாம் பயன்படுத்தணும்னா, நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு, சோடியம் குளோரைடு, அடுத்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்பசோடான்னு சொல்லக்கூடிய சோடியம் பைகார்பனேட்டு, அதுக்கடுத்து யூரியான்னு நம்ம தாவரங்களுக்கெல்லாம் போடக்கூடிய யூரியா கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பாஸ்பரிக் அமிலம் கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கிறோம். அது ரொம்ப குறைந்த அளவு தான், பாஸ்பரஸ்க்காக வேண்டி அதை எடுத்துக்கிறோம். இது எல்லாமே நைட்ரஜன், பாஸ்பரஸ், அடுத்து பொட்டாசியம் சல்ஃபேட் வடிவத்தில் பொட்டாசியம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். மெக்னீசியம் சல்ஃபேட் மெக்னீசியத்துக்காக வேண்டி கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் இதை தண்ணியில் இந்த சத்துக்களை கொஞ்சம் பிடிச்சு வைக்கிறதுக்காக வேண்டி EDTA சில சமயங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கடல் நீர் ஏறக்கூடிய எல்லா மூலகங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணத்துக்காக வேண்டி கடல் நீர் கொஞ்சம் சேர்க்குறோம். சுருள் பாசி என்பது மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுத்தப்படும் பொருள் என்பதால் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூலப்பொருட்களையே கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்றனர் அனுபவஸ்தர்கள். சுருள் பாசி உற்பத்தி வளர்ப்புக்கு தேவையான சோடியம் பைகார்பனேட் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரிதான், இல்லை சோடியம் குளோரைட் வாங்குவதா இருந்தாலும் சரிதான், இல்லை வேற்றுப் பொருட்கள் வாங்குவதா சரிதான், உணவுக்கு பயன்படக்கூடிய சான்றளிக்கப்பட்ட பொருட்களை தான் வாங்கி நம்ம உற்பத்திக்கு பயன்படுத்த வேணும். அதே போல் தொட்டி அமைக்கிறது தேவையான ஷீட்டு வாங்கினா கூட அது ஃபுட் கிரேட் என்ற சான்றளிக்கப்பட்ட ஷீட்டு தான் வாங்கி நம்ம பயன்படுத்த வேணும். அது கலக்கிற ஸ்டிக்கு கூட அந்த ஃபுட் கிரேட் இருக்கக்கூடிய ஸ்டிக்கு வாங்கி தான் பயன்படுத்த வேணும். சுருள் பாசியை உற்பத்தி செய்து அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யும் முன் FSSAI எனப்படும் இந்திய உணவுத்தர நிர்ணய சான்றிதழ் பெறுவது சிறந்தது என்றும் கூறப்படுகிறது. சுருள் பாசி தொழிலில் உரிய பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல்களுடன் தொடங்கும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் வேல்சங்கர், சிவசக்தி வேலுடன் சேஷகிரி.